இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இதுதான் இப்போ வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டாவே ஆயிட்டிருக்கு. அதாவது 2026ல வந்த ஒரு படம். கேர்ள் ஃப்ரெண்ட் எதனால இப்படி மாறுறா? அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த அதாவது ஒன் விஷ் ஃபில்லோ அப்படின்ற ஒரு விஷயத்தால சூப்பரா இந்த படத்த காட்டியிருப்பாங்க. படத்தோட பேர் எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா? வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டோரி. எஸ், படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சஷன். இந்த படத்துல அதாவது ஹீரோயின் நிக்கி பார்க்கவே அழகான ஒரு பொண்ண காட்டுவாங்க. அண்ட் ஹீரோ பியர். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது இப்படியே வந்து போயிட்டுருக்கும். ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேலே ஒரு பயங்கரமான காதல். எப்படி ஒரு காதல்னா, லைக் எப்படியாச்சும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும். அந்த பொண்ணு வந்து தான் தான் உலகம் அப்படின்ற மாதிரி என்னையே சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு பெரிய பேராசை. ஸோ அப்படி இருக்கப்போ, இதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிப்பான். யோசித்து ஒரு வாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லலான்னு போவான். பட் அவனால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுப்பான். ஒரு கடை இருக்கும். அந்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, மந்திரம்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மயக்குவாங்க அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பொருட்கள் விற்கிற ஒரு கிஃப்ட் ஷாப். அந்த ஷாப்புக்கு போவான். அங்கே தான் ஆரம்பிக்குது கதையோட மெயின் விஷயமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு ஹீரோ எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்ப்பான். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அங்கே ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு என்னென்னா, ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கார்டை வந்து நீ ஒரு தடவை எழுதிட்டு இது பண்ணி போட்டுட்டுனா லைக் அந்த விஷயம் தான் நடக்கும். ஆனால் ஒரு தடவை தான் விஷ் பண்ண முடியுன்றது இருக்கும். ஸோ இதை வந்து அவன் அங்கேருந்து வாங்கிடுவான். வாங்கி ஹீரோ என்ன எழுதுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அதாவது நிக்கி வந்து இந்த உலகத்திலே என்னையே சுற்றி சுற்றி வரணும், என்னையே சுற்றி சுற்றி வரணும், என் மேலே பைத்தியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிடுவான். எழுதி முடித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். அடுத்த நாள்லேருந்து அதாவது நிக்கியை வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே முடிச்சுட்டு கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ண இவன் போவான். போகிறப்ப இவன் எழுதியிருப்பான் இல்லையா அந்த கார்டு எழுதின அடுத்த செகண்டே நிக்கி இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வருவாள். அவள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வரியான்னு கேட்பா. இவன் ஓகே இல்லை வேண்டாம் அப்படின்றவான். வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து என் வீட்டுக்குள்ளே வரியா அப்படின்ற மாதிரி கேட்பா. எப்படி கேட்பானா, ஒரு மாதிரி லவ்வாக கேட்பா. இவங்க 2 பேர் ப்ரப்போஸும் பண்ணிக்கல. இவன் அவனோட ஆசையும் சொல்லலை. இந்த கார்டில் தான் எழுதியிருக்கான், என் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ போ அப்படின்னா, இல்லை வா என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணு, நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். என் வீட்டில் இல்லை உங்கள் மம்மிலாம் இருப்பாங்க, நான் வரல அப்படின்னு. உனக்கு தெரியாதா, எனக்கு அம்மா இல்லை, என் அப்பா கேன்சர் பேஷண்ட், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இது எடுத்துகிட்ருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாள். அது பொய் தான் ஆக்சுவலி. ஆனால் வீட்டில் உண்மையாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது ஹீரோ என்ன பண்ணுவான், இறங்கி போயிடுவான். போயிட்டு அங்கே போய் அவங்க 2 பேருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ரொமான்ஸ் நடக்கும். சில இன்டிமிசியான சீன்லாம் காமிப்பாங்க பெட்டில். ஸோ இது நடந்ததுக்கப்புறமா இவனுக்கு ஒரே ஹாப்பியாகிடும். வாவ், நிக்கி நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பான். இப்போ அவனுக்கு என்ன நினைப்பான், அவன் அதை நம்ப மாட்டான் அந்த கார்டில் இருந்ததை. பட் ஏதோ ஒரு விஷயத்த ஹோப்பாக வச்சுப்பான். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நிக்கிமா இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னென்னா அவள் பொண்ணா பேயான்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி பேய் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இவன் அதுக்கப்புறம் படுத்துருவான். அதே மாதிரி இந்த மாதிரி வீக்கெண்டு கிரிக்கெட் விளையாட போகணும், அந்த மாதிரி ஏதோ ப்ளே பண்ண போகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக டேப் அடித்து டோரே ஓப்பன் பண்ணாத அளவுக்கு சைக்கோத்தனமாக இந்த மாதிரி பண்ணியிருப்பா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஒரு இடத்துக்கு இவங்க பார்ட்டி போவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணு சாரா, அதாவது நிக்கிக்கும் ஃப்ரெண்டு, ஹீரோ பியருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு கேம் விளாடுவாங்க. லைக் ட்ரூத் ஆர் டேர் மாதிரி ஏதோ ஒரு கேம், ரியாலிட்டி கேம் போல். அந்த கேமில் வந்து யார் வந்து அந்த இடத்துல தோக்குறாங்களோ அவங்க வந்து மற்றவங்க சொல்கிறதே செய்யணும். ஸோ அப்போ பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கிஸ் பண்ணணுமா. அப்போது ஹீரோவுக்கு பக்கத்தில் சாரான்ற பொண்ணு இருப்பாள். ஆல்ரெடி சாரா கிட்ட வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நிக்கி வந்து இந்த மாதிரி லூசுத்தனமாக பிஹேவ் பண்ணுறா என்கிட்ட, ஏன் அப்படி பண்ணுறானே தெரில, ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருக்கா. ஒரு பொண்ணு வந்து பையன் மேலே அப்சஸ்டாக ஆகிட்டா என்னென்ன பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் நிக்கி பண்ண ஆரம்பிப்பா. இதை வந்து சாரா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பான். சாராவுக்கு ஆல்ரெடி வந்து ஹீரோ மேலே ஒரு கண்ணு போல். ஸோ சாரா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு விட்டுருவா. பட் அந்த இடத்துல கிஸ் பண்ணோன்னு சொன்னோன்னா சாராவுக்கு ஒரே ஜாலியாகிடும். பட் நிக்கி எதிர உட்காந்துட்டு பேய் மாதிரி பாப்பா. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே வந்து தெரிச்சிருச்சு, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி பாப்பா முறைச்சி டக்குன்னு பார்த்தீங்கன்னா
அப்படியே கேமரா எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரா இருக்க மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிக்கி இருப்பா. அப்படியே ஒரு மாரி என்ன சொல்லுவான்னா, "எனக்கு தானே நீ கிஸ் பண்ணணும். நான் தானே உன்ன லவ் பண்றேன்." அப்படின்ற மாரி ஒரு பேய் மாரி பேசுவா. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியாது. அப்படியே சேர பிடிச்சு வலிச்சு கூட்டு போயிடுவா அவள சாராவ. ஸோ இது நடக்கும் இந்த இன்சிடென்ட். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இத வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவான். "டேய் மச்சான், நான் இந்த மாரி ஒன் விஷ் வில் லோ கார்ட் அப்படின்னு ஒண்ணு வாங்கினேன் பர்ச்சேஸ் பண்ணி. அதில எழுதுனதுக்கு அப்புறம் தான்டா நிக்கி இப்படி நடக்கிறா. எனக்கு இது ஒண்ணுமே புரியலன்னு" சொல்லுவான். அவன் அவன் ஃப்ரெண்ட் வந்து, "டேய் என்னடா லூசாடா நீ இதெல்லாம் போய் நடக்குதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கன்னு" சொல்லும்போது, அந்த ஷாப் ஓனர் கிட்ட கால் பண்ணுவான். அந்த ஒன் விஷ் கார்ட்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த நம்பர்ல இருக்க ஒரு வாய்ஸ் சொல்லுது. "இத ஒரு வாட்டி விஷ் பண்ணா இதுக்கப்புறம் அந்த விஷயம் மாத்த முடியாது" அப்படின்ட்டு. அந்த ஷாப் ஓனர் கிட்ட போய் கேட்டா, "டேய் தம்பி, அந்த கார்ட வாங்கிட்டு போனியே, அத ஒழுங்கா பயன்படுத்தணும்னு தெரியாதா? நீ என்ன யூஸ் பண்ணன்னு?" கேட்டதுக்கு, "ஒரு பொண்ணு என் மேல அப்சஸ்டா இருக்கணும். நான் விருப்பப்பட்டேன். அத எழுதுனேன்னு." "எப்பா இப்படிலாம் எழுதி மாட்டிக்கிட்டியே! அவ்வளோதான் நீ பேய் கையில மாட்டுன மாரி தான்." அப்படின்ற மாரி அவரு டயலாக்லாம் சொல்லிட்டு போயிடுவாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், "டேய் வாடா, என்கிட்ட 2 கார்டு இருக்கு இன்னும். நீ வேணா நம்பலனா வாடான்னா." அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், "சரி நான் எழுதி பார்க்குறேன்னு." எனக்கு வந்து இந்த மாரி $10,000,000 வேணும்னு எழுதுவான். டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள காசா கொட்டும். அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன்கிட்ட இத எப்படியா மாத்துறான். ஒருத்தவங்க ஒரு விஷ் தான் எழுதணுமா. அந்த கார்ட எடுத்துட்டு போய் குடுத்து, "டேய் எப்படியாச்சும் நிக்கி வந்து மாறணுன்ட்டு எழுதுறான்னு" சொல்லி குடுத்தா, அவன் என்ன பண்ணுவான், ஒரு மாரி நெக்கலா "இதெல்லாம் நடக்கவா போகுதுன்னு" சொல்லிட்டு $1,000,000 வேணும்னு சொன்னா, அங்கருந்து ஃபுல்லா கொட்டும் காசு. "டேய் நீயும் விஷ வேஸ்ட் பண்ணிட்டியேடா" அப்படின்ற மாரி ஒரு விஷ் கார்டு தான் இருக்கும். அத அவன் வீட்ல வச்சிருப்பான். ஸோ இவ்ளோ யோசிச்சுட்டு இருப்பான். நிக்கி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கார்ல போயிட்டே இருப்பான். அவன் ஃப்ரெண்டு வந்து இவன எங்கேயோ கூட்டு போவான். டக்குன்னு வந்து அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட அடிச்சுருவான். அடிச்சத பார்த்தோனே நிக்கி என்ன பண்ணுவான், அவன போட்டு தலைய போட்டு டப் 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 டப்ன்னு இடிச்சு இது பண்ணிருவான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இவன் ஒருத்தரா இழக்க ஆரம்பிச்சுருவான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் ஃப்ரெண்டும் இறந்து போயிடுவான். இப்போ எனக்கு இது பார்க்கவே ஒண்ணுமே புரியாது. என்னடா இப்படியே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாரி யோசிப்பான். ஒரு பொண்ணு அப்சஸ்ட் ஆனா என்ன மாதிரிலாம் வந்து பண்ணுவான்றது இந்த படத்துல பயங்கரமா ஒரு மாரி பேய் மாரி ஒரு கோஸ்ட் மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட்ல காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படியே போனதுக்கப்புறமா லாஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா? அந்த லாஸ்ட் கார்ட போய் யூஸ் பண்ணலாம். ஆனா இது யார வச்சு யூஸ் பண்ணலாம்னு தெரியலன்ற மாரி யோசிக்கும்போது, அவ ஆல்ரெடி சாராவையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருப்பா நிக்கி. யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போவான். போனா நிக்கி என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த கார்ட்ல எழுதியிருப்பா. என்ன எழுதியிருப்பா அப்படின்னா, ஹீரோ அதாவது ஹீரோ வந்து என் மேல அப்சஸ்டா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பா. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு நம்பர் இருந்துச்சு இல்லையா? அந்த விஷ் கார்ட்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம், "நீ விஷ் பண்ண விஷுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் தான். இதுல யாராச்சும் ஒருத்தர் செத்து போனா தான் அந்த விஷ் வந்து கேன்சல் ஆகும். இப்ப நிக்கி நார்மல் ஆகணும்னா ஒண்ணு நீ செத்து போணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவன் இந்த வீட்டுக்கு வந்து இந்த கார்ட யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, இத எடுத்து நிக்கி வந்து இவன் அப்சஸ்டா இருக்கணும்னு எழுதியிருப்பானா, இப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி பைத்தியம் மாரி அப்சஸ்ட் ஆயிடுவாங்க. இவன் அவளுக்கு அவ மேல லவ்வாவும், இவன் அவ மேல லவ்வாவும் இருந்துட்டே இருப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கும். போயிட்டுருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவன் செத்துருவான். செத்தோனே பார்த்தீங்கன்னா, நிக்கி வந்து நார்மல் ஆயிடுவா. ஏன்னா ஆல்ரெடி அதில சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒருத்தர் உயிர் போனா, அந்த அப்சஸ்ட்லேருந்து வெளிய வந்துருவாங்கன்ட்டு. நிக்கி வந்து யோசிப்பா. நிக்கி தான் கொலை பண்ணியிருப்பா. அப்போ நிக்கி வந்து யோசிச்சிருப்பா. அவளுக்கு சுயநலவுக்கு அதாவது என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோம், எதனால எவ்வளோ பேர இழந்திருக்கோம், இந்த அப்சஸ்ட் ஆகி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவா. இதோட இந்த அப்சஷன் படத்த சூப்பரா முடிச்சிருப்பாங்க. மேபி அப்சஷன் பார்ட் 2 வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சினி ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.